நீயாடா யாரா நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற விக்கெட் எடுக்கிற 12th மேன் உட்கார்ற. ஓகே, பேட்ஸ்மேன் நேம் கொஞ்சம் சொல்லிடுங்க. So we have the ball number 1 for the semi-finals of Dr. APJ Abdul Kalam Memorial Trophy 10th edition. 10 number is an emotion. ஐயா நீங்க மேல உட்காருங்க. பரவாயில்லை மேல உட்காருங்க. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, நீங்க உட்காரலாம். நம்ம தான் ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட், 6 ஓட்டங்கள். ஆஹா, மிஸ்டர் பவர் பிளேக்கு உண்டான அவார்டுக்கு தயாராகிறது போல இருக்கே மோகன். போன மேட்சும் ஃபர்ஸ்ட் பால் 6, இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பால் 6. ஒருவேளை இந்த அவார்டு வச்சனால அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ? ஆடித்தார், இது ஒரு இன்னொரு ஹியூஜ் ஹிட். இது கண்ட்ரி திசையில் ஒரு மிகப்பெரிய ஹிட். பவர் ஹவுஸ் அப்படின்ற உண்டான அவார்டுக்கு ஒரு தேர்வு பெற்றுள்ளார் மோகன். செமிஃபைனல்ஸ் டேஷிங் ஓப்பனிங் கொடுத்திருக்கார். முதல் 2 பால்ல 12 ஓட்டங்கள், 2 பால் 2 6. ஸோ தேர்ட் பால் கம்பேக் கொடுப்பாரா மணி? லாஸ்ட் மேட்ச்ல ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சை போட்டு மேன் ஆஃப் த மேட்சை எடுத்துள்ளார் மணி. எக்ஸலன்ட் டெலிவரி. ஜஸ்ட் 1 ரன். ஸ்வீப்புக்கு ட்ரை பண்ண போய் பால் லெங்க்ல ரேஞ்சில் இல்லை. But somehow he managed to tickle for 1 run. So now on strike is Rahul. Our sweep சரியாக படவில்லை. Yes, it is 1 run down the short fine leg. எக்ஸலன்ட் டெலிவரிங்க, பியூட்டிஃபுல்லி டிஸ்கைஸ்ட். அவரோட ரேஞ்ச் செஸ்ட் ரேஞ்சுக்கே போட்டார் இந்த பால். மறுபடியும் ஒரு ஸ்வீப் என்ற ட்ரை. At the end of first over, score is 14 without loss. First 2 ball 2 6, அடுத்த 4 ball just 2 runs. That is comeback. அப்ப நீங்க தண்ணி உள்ளே தான இருக்கணும். வாடா குளு வந்து இருக்கணும். இல்ல மைக்லாம் Or a shot on Japul down to the cow corner area. That's a boundary. Oh my God, a swing and a miss. Keeper நழுவிட்டார், ஆனா ஓட முடியவில்லை. அங்க கிச்சான் டஜே எதையோ வாங்கி தின்னு இருக்கானுங்க, யாருக்கும் கொடுக்காம. மறுபடியும் ஷார்ட் பால், பட் dispatched on the onside, straight திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டி ப்ரோ from the bat of Rahul Kiboy into the stands for sixer. Sorry, into the asbestos sheet. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஷாட் தான். நீங்கள் எப்படி அந்த ஹைட்டாக இருக்க பர்சன்ஸுக்கு அந்த ஒரு அரைக்குழி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமோ, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி அடிச்சிடுறீங்க 6. ஆஹா, பியூட்டிஃபுல்லி போல்ட். எக்ஸலண்ட்டான ஒரு பால், நல்ல ஒரு ஃபேஸ் பால். அவர் ஹைட்டாக இருக்காருன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பால் அவர் போட்டிருக்காரு. வெல் கெப்ட் அப்படின்னு தான் சொன்னோம். அங்கே நான் பெற்ற அந்த ஒரு சிக்னல், ஒரு மாபெரும் அகலப்பந்து.
இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ராஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பவுலர் சைட்ஸில் ப்ரெஷர்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆஹா, ஒரு ஸ்வீப் என்ற முறை ஒரு ட்ரை, ஆனா கால் கேப்பில் பட்டதால் நோ ரன். மறுபடியும் ஒரு ஜஸ்ட் ஷாட் ஆஃப் லெங்த் பால். இது பேட்ஸ்மேன் ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல ஒரு ஷாட் ஆஃப் ஜா ட்ரை பண்ணாரு. பட் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் ஓவர் ஸ்கோர் இஸ் 25. At the end of 2 overs score is 25 without loss. பவர் பிளே நல்ல ஸ்டார்ட், பட் எண்ட் சரியில்லை. பட் இருந்தாலும் அந்த டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they haven't lost their wickets. So full 10 wickets அவங்க கையில் இருக்கு for the next 5 overs. So let's see. கிரிக்கெட் என்ன வேணா நடக்கும். So and for the team it is third over, and for him personally it is a first over. No, இல்ல மாறிட்டாங்க, ஒரு கேம்பிள் பண்ணிருக்காங்க சென்னை 96. அம்பையர் கிட்ட தொப்பி கொடுத்து விளையாடுறாங்க. Okay, it is Chennai 96 Mani again who has bowled the first power play over, conceded 14. பட் இப்போ மறுபடியும் தேர்ட் ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்வீப் என்ற முறை ட்ரை என்னென்று பார்ப்போம். இல்லைங்க, ஒரு லெக் பை என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு இல்லைங்க, நேராக வந்து சேர்ந்தது மிசைல், லான்ச் ஆகி முட்டிக்கிச்சு செவுத்துல. அவரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார். நீ டவுன்லேயே பாலை போடுற, இப்போ நான் அடிக்கிற பேர் தூக்கின்னு சொல்லி தூக்கி அடிச்சிருக்காரு பாலை. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களோட டீமுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர். கம்பேக் டெலிவரி போட்டுருக்காருங்க மணி. ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்து கொடுத்திருக்காரு சென்னை 96க்காக. அந்த விக்கெட் இஸ் பிரஷியஸ் விக்கெட், ராகுல் கீபாய். And the next batsman is batsman name சொல்லுங்க. ஜாண்டி அண்ணா. ஓகே, ஜாண்டி. பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. நீ என்னடா 6, இப்போ நான் அடிக்கிறேன் பாரா 6, அம்பேரே 12 ரன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஒரு மைண்ட் தாட்டில் வந்திருக்காங்க. ட்ரை பண்ணாங்க, பட் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க டீம் சைடில். ஆரம்பத்துலேருந்து போயிட்டு இருந்த அந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு ஸ்லோயர் பவுன்ஸ் இந்த மாதிரியே பால் போயிட்டு இருந்தது. ஆஹா, அகைன் ஒரு ஷாட். இதுக்கு தான் வந்தாங்களோ? எஸ்ங்க, அதுக்கு தான் அந்த மணி வந்திருக்காரு, வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. தட் இஸ் ஹவ் the bowler will make a comeback. ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்திருக்காரு மணி சென்னை 96க்காக. and at the end of 3 overs 3 overs வராதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அது ஒரு மாதிரி கீச்சின்னு சவுண்ட் வருது, காண்டாவுது எனக்கு. இன்னொரு பால் இருக்கா? ஓகே சாரி அது தோணும் அப்படி இருந்துச்சு. இன்னும் ஒரு வருடத்தில் இங்க ஒரு மிகச்சிறந்த அணியாக, பலம் வாய்ந்த அணியாக வருவார்கள் நமது அணி, டீம் UFC அணியினர். ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 33. லாஸ்ட் பால் இருக்கா? இன்னொரு பால் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த 10th இயர் டாக்டர் APJ அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக்கை எல்லாரையும் வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த LI ஸ்போர்ட்ஸில் எல்லாம் லைவாக பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும்
at the end of 3 overs score is 34. ஓகே, ஸோ என்னதான் இந்த ஓவரில் 9 ரன் போயிருந்தாலும் முக்கியமான 2 விக்கெட்டை கைட்டி கொடுத்துருக்காரு மணி. அந்த டீமோட மெக்கானிக் மணி. அண்டு ஒரு விஷயம் கவனிச்சிங்களாண்ணா, இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை விட்டுருங்க, இந்த பவுலிங் ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லையும் சரி இதுலேயும் சரி பவுலிங் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதனா 1 பால் 2 பால் மட்டும்தான் ஒரு ஓவரில் மாட்டுது. இது வந்து பவுலர்ஸோட பாசிட்டிவான விஷயம் சொல்லலாமா, இல்லை பேட்ஸ்மென்ஸ் திணறாங்கன்னு சொல்லணுமா? எப்பேற்பட்ட நல்ல பவுலர் இருந்தாலும் 6 பால் நல்லா போடுறது கஷ்டம். ஒரு லூஸ் பால் போட்டுருவாங்க, அந்த லூஸ் பாலை கரெக்டாக பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணி அடிச்சிடுறாங்க, டிஸ்பேட்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த ஓவர் பார்ப்போம். அங்கே பாருங்க, ஆஹா, ஸ்ட்ரெயிட் டு த ஸ்டெம்புங்க. அவரோட மைண்ட் தாட் முன்னாடி இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் இல்ல, இவங்க எல்லாம் இந்த பவுலர் டோர்னமெண்ட்ல வச்சா கூட அடிக்க மாட்டானுங்க, இதுல அடிக்கிறானுங்க கரெக்டா ஸ்டெம்ப்ல. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஆஹா, பியூட்டிஃபுல் பேட்டிங். அது ஒரு விதமான ஒரு அங்க பாருங்க ஐயா, தட்ஸ் a comedy of errors. அவர்கிட்ட பேர் தான் கேட்டேன், அதான் அடித்தா. that's a huge one. 6 ஓட்டங்கள், சரியான அடி from the bat of அருண். கரெக்டா? அருண் தானே? ஓகே, இங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன் போன்ல. ஒரு க்ளோசர் 1 டெலிவரி இல்லைங்க, நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. கீப்பர் அண்ட் பவுலர் அந்த பின்னாடி கரெக்டாக வச்சிருக்காங்க. Oh my God, that is a wide. Thank you umpire for day 1. The umpires Mr. Sekhar and Mr. Siva அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். மறுபடியும் ஒரு க்ளோசர் டெலிவரி, that was a legal one. Call from the umpire Siva. ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், லெக் பை. ஓட்டங்கள் கிடைக்குமா? நோ. டாட் பால் போட்டிருக்காரு. டு தி எண்ட் ஆஃப் 4th ஓவர், ஸ்கோர் 42. ஆஹா, இது அப்படி எடுத்துட்டு போக கூடாது ப்ரோ. ஆனா பரவாயில்ல, போயிடுங்க, இவ்வளவு தூரம் போயிட்டீங்க. சென்னை 96 அண்ட் வில்லோ வாரியர்ஸ் 2 பேருக்குமான ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 டீமுமே விளையாண்டாங்க. அண்ட் அவங்களோட இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கான ஒரு பிளே தான், அதுக்கான களம் தான் இது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒரு வெல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ் ஒரு 2 பால் 3 பால் மிஸ் பண்ணாலுமே ஒரு பால் கரெக்டாக வாட்ச் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிளே எடுக்கிறதுனாலே அந்த 6s போயிட்டுருக்கு. அவங்க டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்களா அவங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. மேட்சோட எண்டில் தான் நமக்கு அதுக்கான பதில் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு 4 ஓவர்னுடைய முடிவில் 42.
இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சென்னை 96 அவங்க பவுலிங்கில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருந்தாங்க. அவங்க டோட்டலாக ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுத்த டார்கெட்டே 59 தான். இப்போவும் அதே மாதிரியான ஒரு டார்கெட்டை சென்னை 96 தராங்களா அப்படின்றத பார்க்கலாம், இல்லை அதை விட குறைவான ஒரு டார்கெட் தராங்களான்னு. பட் ஆனால் இந்த 4 ஓவர்லேயே 42 ரன் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது ஒன்று சென்னை 96 கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க, இல்லை வில்லோ வாரியர்ஸ் அவங்களுடைய பவரை காட்டியிருக்கிறாங்க. சுழட்டி விட்டாரு, ஆனால் சூப்பராக வந்து பிடிச்சிட்டாரு ஃபீல்டரு. போலர் நேம் என்ன? 12th மேன் எங்க? 12th மேன். ஸ்கோர்ஸ் ஹெவியாக போயிட்டே இருந்தது. சடனாக வந்தாங்க ராகுல், ஒரு விக்கெட் ஒன்று முடிஞ்சா அடிச்சுக்கப்பா அப்படின்னாரு. இந்த 4 லைனில் நின்றுட்டு என்னை தாண்டி அடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டர் நின்னாரு. அவர் கையில் ஈஸியாக போய் அந்த பால் உக்காந்துருச்சு. ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. நடந்தாலே ஈஸியா வரா, ஓடனா பார்த்துக்கோங்க. ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு எப்படி குறைஞ்சு 2 அடி வைக்கிறான். அடடா, அவங்க டீமினுடைய ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர் சிக்கு வந்திருக்கிறாரு. மணி சீக்கு, அவர் பேர் ஒரிஜினல் பேர் மணி தானேங்க? மணி. ஓகே, சிக்கு அண்ட் மணி அண்ட் ஷூஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பறக்க போகிறது பாருங்க, எந்த திசையில் எப்படி போக போகுதுன்னு தெரியல பால். சும்மா ஒரு புகழாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக சொல்ல, சீரியஸாகவே இந்த 2 மேட்ச்சில் அவருடைய பவரான ஒரு பிளே தான். 6 எடுத்த உடனே அடிக்க ட்ரை பண்ணுறது, அது பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணுறது. அகைன் ஒரு ஷாட் ஆடிட்டாரா என்னன்ற பார்ப்போம். எஸ், இட்ஸ் a reverse cup catch and சூர்யா வந்த வேகத்தில் சென்றார். சூர்யா ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர்னு இப்போ தான் சொன்னேன். இட்ஸ் ஆல் அபவுட் அ மொமெண்ட். மொமெண்ட், எஸ், கரெக்ட். இட்ஸ் நாட் அபவுட் த டே, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அ மொமெண்ட். ஒரு செகண்டில் நிகழ்கிற ஒரு, இந்த கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா, இந்த பட்டாம்பூச்சியின் சிகரங்களுக்கும் பூமியினுடைய அதிர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. எந்த படத்தில்? அது ஏதோ ஒரு படம்னா சொன்னாங்க, விடுங்க. ஏதோ டைலாக் அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதெல்லாம் அந்த டைலாக் சொன்னேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வில்லோ வாரியர்ஸ் ஒரு பெரிய விக்கெட்டை இழந்திருக்காங்கன்றத விட முக்கியமான ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இவ்வளோ அவர் பிஸி ஷெட்யூலும் பாண்டிகிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு டைலாக. ஒரு நல்ல அடிதான் ஆக்சுவலா லாஸ்ட் பால் அடிச்சது. இங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான விண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு வந்து கேட்ச். ஆடித்தார் ரிவர்ஸ் ஸ்வீப். Oh my God, that is 1G கால் கொடுத்திருக்காங்க அம்பையர். 1G. இந்த கிரவுண்ட்ல ரிவர்ஸ் ஸ்வீப் இப்போதான் பேக் சைடில் போயிருக்கு, ரிவர்ஸ் ட்ரை பண்ணி. ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் ஆகாமல் இருக்குல்ல ரிவர்ஸ். யாருமே அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் கிளியராக யாருமே ரிவர்ஸ் ஆடலை. Oh my God, that's a yawking delivery. யாக்கிங் லெங்க்ல போட்டிருக்காரு ராகுல், சிறப்பாக போட்டுட்டு இருக்காருங்க. ஆஃப்டர் த ட்ரிங்க்ஸ் பிரேக், பிஃபோர் த ட்ரிங்க்ஸ் பிரேக் கூட சென்னை 96 அவங்க மொமெண்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. பட் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாக்கிங் லெங்க் போட்டிருக்காரு. கீப்பர் அண்ட் மோகன் கிரேட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க வில்லோக்கு. Oh my God, that is a wide call from the umpire. வைடுன்னு கீப்பரே சொல்லிட்டாரு, அப்பாவே சொல்லிட்டாரா? அண்ணன் திடீர்னு காமெடிக்கு இறங்கிட்டாரு. நீங்க ஒருத்தர் தான் கரெக்டா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்கே வருகை தந்திருக்கும் Oh my God, that's a cracking hit down the ground. ஐயோ, யாருங்க அவரு? அண்டர்டேக்கரோட தம்பி போல இருக்கு. Only 2 feet.
லெக்ஸ் அப்பார்ட் 2 அடி எடுத்து வச்சாப்புல கிக் போட்டு போயினே இருக்காப்புல. Oh my God, that's அங்க பாருங்க ரன் அவுட் இருக்குமா? இல்லங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க மணி. ரொம்ப காஸ்ட்லியான மணியை மிஸ் பண்ணிட்டாரு மணி. இங்க வருகை தந்திருக்கும் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு போது உறுதுணையாக இருந்த முக்கியமான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்டர் கிரண், மிஸ்டர் ரூபன், மிஸ்டர் ராம் அண்ட் மிஸ்டர் கோபி அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். இப்போ மனசுல என்ன பேசுவான்றது எனக்கு தெரியும். ஏண்டா நான் இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தேன், இப்பதான் சாப்பிட போயிட்டு வந்தேன், மறுபடியுமா? அதுதான் தெரியுமே. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் 5 hours score is 45 45 109 per over. ஒரு ஜஸ்ட் ஷாட் ஆஃப் லெங்த், ஒரு ஆஹா ஒரு எக்ஸலன்ட் கீப்பிங் அடிச்சு அங்க பாருங்க போட்டு விளையாண்டு இருக்காங்க. வீட்டு பக்கம் நம்ம விளையாடுவோமே அந்த மாதிரி. எங்கால் தூங்கினா எழுப்பி விட்டீங்க காமாட்சி. ஆடிதார் என்ன பண்ற பார்ப்போம். இட்ஸ் a flag hoisting day. Yes, it is out. Caught by பிரசாந்த் என்கின்ற பிட்சா. அடுத்த ஆட்டக்காரர் மிஸ்டர் பிரவீன். பெரும்பாக்கம் ஃப்ரேம் குள்ள ஒரு ஃபேம், பொலினி ஃப்ரேம் குள்ள ஒரு ஃபேம் மிஸ்டர் எலி என்கின்ற பிரவீன் என்கின்ற ராட். அந்த மாதிரிதான் இருப்பார். Oh my God. Oh, that's run out. That was a fantastic throw from Naresh, I think so. Naresh தானே பெருமாள்? Naresh தானே? இன்னும் அப்படியே இருக்கு. 10 வருஷம் முன்னாடி பார்த்தது. நான் அம்பையர் வந்து ஒரு சிக்னல் வந்து It's a wide call from the umpire and that's a direct hit. அதே அண்டர்டேக்கர் அத பண்ணிருக்காரு. வில்லோ வாரியர்ஸ் அண்ட் சென்னை 96 ரெண்டு அணிகளுக்கு இடையான ஒரு பெரிய பரபரப்பான போட்டின்றது. 2 பேர் ரெசார்ட் ஞாபகத்தில் இப்பயே போயிட்டானுங்க போல இது. Oh my God, மறுபடியும் ஒரு அகல பந்து. நன்றி. ஒரு ஸ்விட்ச் எடுங்க. Oh my God, போல 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 போல. நீங்க ஷாட் அடிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பயபக்தியோட இருக்கணும். அசால்ட்டா நின்னா அப்படித்தான் நாங்க மேல இருக்கிற ஃபீல்டர் தட்டு விட்டுரும். அப்படி நிக்க கூடாது. பல ஃபீல்டர்கள் மேல இருக்காங்க, கீழே 9 பேர் தான் இருப்பாங்க உங்களுக்கு. Oh my God, இன்சைட் எட்ஜ். அங்க ஒரு மிஸ் ஆகி சென்றது 1G. நன்றி. ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் ட்ரை பண்ணாரு, பட் சரியாகப்படவில்லை. ஆன் டு தி கவ் கார்னர் ரீஜன் ஏரியா. ரன் அவுட் ஓவர் த்ரோ இருக்குமா? இல்லங்க, கொடுத்துறாங்க, கொடுத்து விட்டார். ரன் அவுட்.
Oh my God, the team is just tumbling down. Run outsல விக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷாட்ஸ்க்கு போய் ஏதோ விக்கெட் ஆன மாதிரி தெரியல. It's getting tumbling down. May I know the next participant name, please? Batsman, shoes important. ஷூஸ் கண்டிப்பா போடணும். இல்ல கண்டிப்பா ஷூஸ் போடணும். சாரி, வெரி சாரி. நீங்க வேற பேட்ஸ்மேன் இறக்கி விட்டுருங்க, டைம் இல்ல. எட்டு விக்கெட் போயிருக்குங்க. தேங்க்யூ, பட் இந்த மாதிரி ப்ளீஸ் வேண்டாம். தேங்க்யூ. ஒரு ஃபுல் டாஸ், இன்னொன்று பார்ப்போம். இல்லைங்க, ஆக்சுவலா பெருமாள் ஒரு பயங்கரமான ஃபீல்டர், பறந்துருவார் பெருமாள் ஃபீல்டிங்லாம் இந்த மாதிரிலாம். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்விட்ச் இட் என்ற ஒரு ட்ரை. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்லங்க, இல்ல. டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தால் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 54 at the end of 6 overs, score 54 for the loss of 8 wickets. Correct? Thank you. At the end of 6 overs, score 54, 5-4. பொங்கல் பொங்கல். அவர் யாக்கிங் டெலிவரி போட்டிருக்காருங்க. ராகுலா பேர் என்னது? ராகுல் தானா? ஒரு ஃபுல் டாஸ், ஆனா 6 ஓட்டங்கள் கொடுத்து விட்டார் எங்க அணியின் லைன் அம்பையர் மிஸ்டர் சிராஜ் உதின், ஸ்டார் சிரு. ஓகே, இங்க வருகை தந்திருக்கும் நமது ஒன் ஆஃப் தி, சொல்லுங்க வாட் ஹேப்பன். ஓகே, இங்க வருகை தந்திருக்கும் நமது ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் சேத்தன் ராகவேந்திரா அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். ஒரு ஷார்ட் பால், பட் அந்த கோட்டுக்குள்ள போகாத காரணத்தினால் இட்ஸ் அ ஒயிட் பால். அடிச்சார் ஸ்ட்ரைட் திசை. ஆஹா 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 ஆஹா. ஆக்சுவலி இட் இஸ் கால்ட் as butter fingers. இதே கிரவுண்டு, அதே இடம். ஓ மை காட், தட்ஸ் a full toss. ஆனா ஃபுல் டாஸ் ஆனாலும் வேகமா போடுறாருங்க. அந்த பால் டெட் பண்ணா, அடடா. கொஞ்ச நாளா அந்த கிளைமேட் சரி, அதனால இண்டோர் மயக்கம்.
It's Rajesh on strike, one of the clean hitters of tennis ball cricket. Oh my God, 1G போயிருக்குங்க, ஒரு ரன் மட்டுமே. இவ்வளவு நேரம் ஜோடி தேடினா யாராவது என்னை பத்தி பேசுவாங்களா அப்படின்ட்டு. ஆடித்தா நான் சொல்லலைங்க, ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் தி டென்னிஸ் பால் கிரிக்கெட். ராஜேஷ் finished it off in style. அந்த மாதிரி தான் இருந்தது. At the end of first inning score 69, 70 is the target. 10 ரன் ரேட்ல ஆடணும் சென்னை 96. நான் தான் சொன்னலைங்க முதல்ல, இந்த 10th edition 10 is a number இல்லைங்க, இட்ஸ் an emotion. பாலாஜி போயிட்டு வாங்க பாலாஜி. மேல மாட்டிக்கிச்சா பாலு? புரியல அண்ணா, நம்மளாவது கத்தி வச்சு அறுவலை வச்சு தான் வெட்டுவோம், காத்திலே வெட்டுவாங்க நம்மளால. சுவீட்டு சுவீட்டு இல்ல, சுவீட்டு 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 கொடுக்கல பெரியாளு. எங்க ஆளு குத்த பத்தியா இங்க, எங்க பாவடா அவன், அழுதான்டா அவன். கேளு அவன், நீ பெரிய அழுகுறான் அவன். ப்ரோ ப்ரோ ஒரு 5 minutes நீங்க அப்படியே ஹடில் போட்டுருங்க, ஒரு போட்டோ ஷூட் எடுத்துடலாம். ஐயா போய் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் எடுத்து விட்டுருங்க ஐயா. ப்ரோ அவ்வளோதான். ஏய் 2 பால் தான் காணும், மொத்தமாவே 3 பால் தான் காணும். ஒரு பால் நீ யாருக்கிட்ட தார வாத்துட்டேன்னு தெரியல. என்னது புரியல? ஓகே ஓகே, நான் மாத்தி விடுறேன் ப்ரோ. நீங்க சொன்னது எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு. யாரா 2 பேரும் அங்க போங்க 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 போங்க, 2 பேர் மட்டும் அங்க போங்க. யாரு? அஜய். அஜய் போடா, அஜய் அஜய் போங்க ப்ளீஸ். அது பக்கத்துல யாரு? ஃபேபியனா? ஆனா நான் இங்க இருக்கட்டும். சாய், இந்த பார்டர் தண்ணி நீங்க போய் நான் பார்த்தே இல்லை, போயிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல போங்க. இங்க இங்க இத்தனை பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். ஒரு இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் போக போறீங்க, அது இந்த ஒரு இன்னிங்ஸ் தான். போங்க ப்ரோ, இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ரோ, போங்க ப்ரோ. உன்னை கேட்டது ஞாபகம் வந்துச்சுல்ல சாய்? இந்த டேக்கு ஒரு மேட்ச் தான், அதுவும் ஒரு இன்னிங்ஸ் தான். போனீங்கன்னா நல்லா இருக்கும். 70 இது எப்போ எங்க எப்படி இருக்க வேண்டிய இடம் தெரியுமா? யார் யார் உக்காந்துருக்காங்க தெரியுமா இந்த இடத்துல? இங்க உக்காந்துன்னு இந்த பைத்தியக்காரன் ஊரட்டி. இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? என்ன மாதிரி இடம் தெரியுமா இது? நீங்க உட்காந்து இந்த மாதிரி பண்ணலாமா நீ? போட்டோ
ஓகே, இன்னைக்கான மேட்சினுடைய கடைசி லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சென்னை 96 vs வில்லியம் வாரியர்ஸ்க்கான மேட்ச்ன்றது போயிட்டு இருக்கு. 70 வில்லோ வாரியர்ஸ். ஆனால் நம்ம விளையாட்டுத்தனம் போதும், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம அதை தான் கவனிக்கணும். ஸோ நீங்கள் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டது மேட்சுக்காக தான். ஸோ சின்ன பசங்க கிட்ட நம்ம பேசுறதை விட அதான் கரெக்ட். நீங்க கமெண்ட்ரியில இதே மாதிரி கார்த்தின்னு பேர் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க, அவனுக்கு புரிய மாட்டேங்குது கார்த்தி, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. அதெல்லாம் பழசுனா. ஆஹா, என்ன ஒரு அடிங்க ஸ்கொயர் கட் திசையில். சரியான ஷாட். கட்டு தட்டு, சாரி உட்டு தட்டு கட்டு. ஒரு நல்ல அதுக்கு ஒரு ஆமான் ஒருத்தர் தலையாட்டுறாரு மெண்டல். செம ஷாட்டுங்க அது, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பால் போட்டிருக்காரு. ஆஹா, ஒரு கிராக்கிங் டவுன் தி ஸ்கொயர் லெக் பவுண்டரி. இல்லைங்க, நல்ல சேவுங்க. காலையிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு புஜி என்கின்ற அருண். ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேட்ச் ஒருத்தர் எடுத்திருக்காரு. யார் அது? இன்னைக்கு ஒன்று எடுத்திருந்தாங்க, யாரா ஞாபகம் இருக்கா? பெருமாளா? இல்லை, இங்கே இந்த இடத்துல வேற லெவலில் இன்னொரு கேட்ச் எடுத்திருந்தாங்க. இது கிடையாது. இவர் தான் அருண். அம்பையரோட சிக்னல், சிங்கிள். ஆஹா, த கிரேட் பால்ங்க. பா, இவனு முடலாம் முதுகு பஞ்சர் ஆகலான்னா என்ன ஆகும்? ஐயோ. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் இஸ் ஸ்கோர் 3 ரன் के लिए 70 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 3 ரன் வந்திருக்கு. எப்படின்னா சேஞ்ச் ஓவர் கிடைக்குமா, ஒரு பவர் பிளேன்றது கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சென்னை 96 நல்ல ஒரு ஏர்கர் பால். அது நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் என்ன பிரயோஜனம்? த்ரோ அடிச்சிருந்தால்தான் பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா ரன் அவுட் சான்ஸ் இருந்திருக்கும். வேகமாக வந்தார் பவுலரு. இந்த பால் வேணாம், வேற ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாரு. என்னன்னு தெரியல, வந்த திசையில் திரும்பி போயிட்டாரு. கார்த்தி காலையில இருந்து ஒரே தீயா இருக்காரு. காலையில ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ரன்ஸ் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஐயோ என்ன ஒரு அடி, கவு கார்னர். அதே அடி தான் மோகன் அடிச்சாரு, கவு கார்னர் திசை. ஸோ சேம் ஸ்பாட், சேம் ரிசல்ட். அடிச்சாருங்க. இது இன்னொரு மீட்ரி போங்க. இது ஃபேண்டாஸ்டிக்கான ஹிட்னு சொல்லி எங்கள் ஒருவர் தாமரை கண்ணனை கை தட்டி விட்டார். அது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று தெரியுமா? நீங்க குடித்து வைத்த ஒரு பிளேயர், மிகப்பெரிய ஒரு பிளேயர் எங்க தாமரை கண்ணனை கை தட்டி விட்டார். அதெல்லாம் இந்த யுகத்துல நடக்காத ஒண்ணு. அருமை 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 அருமை. 2 6 தரமான 6. நாளைக்கு 4வது மேட்ச் ரொம்ப தரமா இருக்கும்.
செய்ய போறேன் ஒருத்தனை. மறுபடியும் ஒரு ஹிட், ஒரு தட்டி விட்டார். அந்த கப்பு எனக்கு தாண்டான்னு சொல்லிட்டு அந்த கப்புல அடிச்சிட்டாரு போல. ஐயோ கார்த்தி, இந்த பேரை கேட்டாலே ஒரே தீயா இருக்கீங்க. அந்த கேப்டன் ஓ மை காட். ஆஹா, ஒரு ஆர்ட்ரிக் 6 அடிச்ச ஒரு போர்ஷன். அடுத்த பிளேயர் களம் இறங்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆர்ட்ரி 6 அடிச்சுட்டு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், உங்களால் முடிஞ்சதை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யப்பான்னு சொல்லி அடுத்த பிளேயர் இறக்கி விட்டுருக்காங்க. அகைன் ஒரு ஃபுல் டாஸ், சரியா மாட்டல. நீங்க என்ன நினைக்கிறீங்க சுக்லாஜி? அந்த பிளேயர் இப்போ 3 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்லி வச்சிருப்பாங்க டீம்ல? ஸ்கோர் 22ன்னு இப்போதைக்கு சொல்றாங்க நம்மள. அதை நம்ம முதல்ல சொல்லிட்டு நம்ம இதை சொல்லுவோம். இப்போதைக்கு ஸ்கோர் 22, 2 ஓவரில் முடிவா? ஓகே, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ரன்னு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான். 7 ஓவருக்கு 70 ரன்னு, ஓவருக்கு 10 ரன்னு வச்சா நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அஸ்வின் நான் கேட்ட அந்த கேள்விக்கு வந்துடுறேன். அப்படி என்னதான் சொல்லி அப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லடா, அப்படி போய் ஆடிட்டு வாடான்னு சொல்லி அமைச்சிருக்கலாம். இல்ல, நீ ஏன்டா இப்படி அவுட் ஆயிட்டு வந்த, சரி போய் தண்ணி எடுத்துன்னு அமைச்சிருப்பாங்க. வராரு பாருங்க. ஆமா, நீ போய் வேலை செய்ய, அதான் ஃபர்ஸ்ட் அப்படி அனுப்பிச்சிட்டாங்க போல. சரி, நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போக வேணாம், இன்னர் பாக்ஸ்க்கு வந்துடலாம். மேட்ச் நடந்துட்டு இருக்கு. வில்லோ வாரியர்ஸ் அண்ட் சென்னை 96 இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. 70 டார்கெட் போயிருக்கு. தயால் இருக்கானா? தயால் இங்க வாங்க. தீன தயாளன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் நின்று ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி படி இப்போ 2 ஓவருக்கு 22 ரன்னு கிட்ட வந்துருச்சு. எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு யோசிக்கிறாங்களா என்ன? இங்க வருகை தந்திருக்கும் இந்த டோர்னமெண்டில் மிக உதவியாக இருந்த நமது நண்பர் தாமஸ் பால் ஃப்ரம் மொரீஷியஸ் வந்து விட்டார். வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு ஸ்வீப் என்ற ஒரு ட்ரை, ஆனா அது நேரா குச்சி காப்பாளரிடம் சென்று விட்டது. டாட் பால். குச்சி காப்பாளரா? அப்படிதான் என்னடா, குச்சி இல்ல, புதுசா சொல்றாங்க. குச்சி காப்பாளரா? மறுபடியும் ஒரு ஸ்விங் மிஸ். ஆனா இந்த வாட்டி அம்பையரை ஏமாற்ற முடியாது, ஏன்னா அது அகலப்பந்தாக மாறிவிட்டது. உதிரி ஆட்டத்தின் எதிரிகள் கரெக்ட். வழக்கமா சொல்ற ஒரு 4-5 டைலாக் சொல்லாம விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு ஸ்விங் மிஸ். டாட் பால் போட்டிருக்காரு, ஸ்வீப் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, ஆனா லெங்க்ல விடல போல இருக்கு. ஷஃபி ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்காரு பேட்ஸ்மேனை. அடிச்சாருங்க. இந்த வாட்டி நான் நின்னு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்டு. That's a meaty blow from the bat of Mani. 96 Mani. சென்னை 96. இந்த டீமுக்கும் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா அந்த லோகோல ஒரு சம்பந்தம் இருக்கு. அவங்க லோகோல பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அப்துல் கலாம் அவரோட போட்டோ இருக்கு. வாவ். ஆஹா, இன்னைக்கு அம்பையருக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான மாபெரும் அகலப்பந்துகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. 70 டார்கெட்ஸ் வில்லோ வாரியர்ஸ் அண்ட் சென்னை 96க்கான ஒரு வார்ன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்விங் ஷாட் தானா? ஒரு லெக் சைடில் ஒரு சின்ன சிங்கிள், ஒரே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க.
2 6 அடிச்சு எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் போய் நின்ட்டார் நினைக்கிறேன் பேட்ஸ்மேனு. இதல்லவா ஷாட் ஆஃப் த டே. ஒரு கிளீன் ஸ்ட்ரைக். ஆஃப் சைடில் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் 6 போதோ, காயிலிருந்து போயிருச்சா நிறைய. மறுபடியும் ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரிங்க. இதுதாங்க இருக்கிற ஃபேண்டாஸ்டிக்கான ஹிட். இந்த டேவோட ஃபேண்டாஸ்டிக்கான ஷாட் தான். என்ன ஒரு ஷாட் அது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 10 தடவை ரிப்ளை பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஷாட். இதுக்கு முன்னாடி அடிச்ச ஷாட் நீங்க சரியா பார்க்கலாம், இந்த ஷாட் நல்லா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி விட்டாருங்க. 43 தான் புகழ்ந்து பேசுறான். 43 43 எத்தனை இருக்கு? 3 ஓவர்ஸ், இன்னும் 24 பால்ஸ்ல 27. தேங்க்யூ. 24 பந்துகளில் 27 ரன்ஸ் அடித்தால் வெற்றி. ஒரு ஷார்ட் பால். எஸ், அருண் கையிலே போய் விழுந்து விட்டது. அருண் கையிலே தஞ்சம் புகுந்தது. சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் போல இருக்கு அருணுக்கு. எல்லா கேட்சும் லபக்குன்னு வந்து அது உள்ள வந்தது, வாய் உள்ள. இதை வந்து விட்டார் குவார்டர் ஃபைனல் ஓட பீஸ்ட் மோட் மேன் ஆஃப் த மேட்சா அவர் தானா? இல்லையா, அவர் இல்லையா? இப்ப ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பீஸ்ட் மோட்ல வந்தாரு புயல் வேகத்துல வந்தாரு. இதே இடம் எவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 6 அடிச்சு மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவாரு போல. இப்ப அடுத்து பாருங்க, என்ன அடுத்து அப்படிதான் விழும். இன்னும் ஒரு 3 6 விழும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 8 பால் ஓட்டின்னு தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் நல்லா ஓட்டிச்சு போல. அதுக்கப்புறம் ஒரு பெருமையா பேச விடுறாரா பாருங்களேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒருத்தர் பிடிக்க போறோம் பாரு, 4 அது மேட்ச். எங்க இருந்தாலும் உலகமே வந்து உட்காந்துருக்கோம். தயவு செய்து ஆஹா, இது பேர் தான் ஏமாத்தி ஃபை, பேட்ல ஆடுற மாதிரி. வில்லோ வாரியர்ஸ் விடல. கமான் கமான் ஒரு பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் வில்லோ வாரியர்ஸ். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபாஸ்ட் டெலிவரிங்க, பியூட்டிஃபுல் பால். அண்ணா பியூட்டிஃபுல்லா ஃபயரி ஃபாஸ்ட் பால். அந்த ஸ்டிக்கே அரை அடிக்கு உள்ள இறக்கி வச்சிருந்தா கூட உடைச்சிட்டு போயிருக்கும் போல. அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ல வந்தாலே 2 விக்கெட் எடுத்துறாரு சீக்கு மணி அண்ணா. ஒன்னா ஒரு பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இல்லாட்டி பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எப்படியா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் நட்சத்திர ஆட்டக்காரன்னு சொன்னது தப்பாவே போல. எக்ஸலண்டான ஒரு பவுலிங், 2 விக்கெட் அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டாரு. மிடில் ஸ்டிக் மட்டும் பறந்துருச்சுங்க. வாய் இருந்துதான் என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஸ்டிக். அந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் ஒரு பால். வில்லோ வாரியர்ஸ் வெஸ் சென்னை 96க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த 10th டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபி ஒரு பரபரப்பான ஒரு முதல் நாளினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரே நிமிஷம் பேட்ஸ்மேன் பேரு எங்க? 12. ஒரே நிமிஷம், 12th மேனுங்க. 12th மேன் இருக்கட்டும். 12th மேன் தான் கேட்டேன் நான். ஸ்டார்ட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு சூர்யா. அல்லாயஸ் சீக்கு
ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 40 ரன்ஸ் போயிருந்தாலும் இந்த ஓவர் ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காருங்க சீக்கு அல்லது சூர்யா. பியூட்டிஃபுல்லி போல்டுங்க, டிஸ்கைஸ்ட் ஸ்லோவர் போட் டெலிவரி. ஓ மை காட், oh my god, that's a fantastic keeping, a beautiful keeping. என்ன ஒரு வேகமான டெலிவரி, ஈஸியா ஒரு கிப் எடுத்தாரு. ஓகே, at the end of 4 overs முடிவுல 44. லாஸ்ட் ஒரு ரன் அந்த ஓவர்ல. பா, வேற லெவல் ஓவருங்க ஃப்ரம் சூர்யா சீக்கு. ஒரே ஒரு ரன் போட்டு மேட்ச் திருப்பி கையில கொண்டு வந்திருக்காரு. 18 balls 27 ஆகியிருக்காரு, சாரி 26 ஆகியிருக்காரு மேட்சை. ஜஸ்ட் 1 run conceded from his second over. எப்படி நான் நட்சத்திர ஆட்டக்காரன் கரெக்டா சொன்னேனா? பேட்டிங்லனாலும் பவுலிங்ல அசத்திட்டார்ல. எல்லாரும் டயர்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கண் முழிச்சு வேலை பார்த்துருக்கோம் நேற்று நைட்டு ஃபுல்லா. ஆனால் கிரவுண்டில் உட்காந்துன்னு அண்ணாந்து பார்த்து ஆன்னு பார்த்து இருந்தா குலாப் ஜாமுன் மாவும் தூயின்னு என்ன அர்த்தம் தம்பி? சிராஜுதீன் ஓ, அவனுங்க எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. நைஸாக ஒரு 3 பேர் எஸ்கேப் பண்ணானுங்க. போய் சுக்குபாயில் போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி விட்டானுங்க. கேரட் அல்வா சாப்பிட்டு பில்லு மட்டும் எடுத்துன்னு வரானுங்க. அப்போ எவ்வளோ காண்டாகும்? வேற என்ன பண்றது? அங்க பாருண்ணா அவனை. Okay, on side, that is on the region of mid wicket and square leg region la oru ஓட்டங்கள். நல்ல ஷாட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேட்சா மாறிடுச்சு. ஒரே நிமிஷம். 1 मिनट होल्ड करो गोकुल. 12th मैन வேணுமே. யாரு இருக்காரா? ஓகே, அவரு அந்த ஜெர்சில அதனால தெரியல, மன்னிச்சுக்கோங்க, சாரி. அது நீங்க வேற கழுத்தை சுத்தி போட்டிருக்கீங்களா, அதனால அப்படி ஒரு இதாயிடுச்சு, சாரி. யாரு ஃபேர் பிளேல பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேண்ணா? என்ன பண்றது, நோட் தானே பண்ணி வைக்க முடியும். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்னா, இது எப்படிங்க கீப் பண்ணாரு? யாருங்க கீப்பர்? வேற லெவல்ல பண்ணிருக்காரு மோகன். அவர் பேர் கம்மா.
டோட்டலாக மேட்சே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கடைசி 2 ஓவர். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஓவர் பார்த்தீங்கன்னா 1 ரனில் நின்றுச்சு, இப்போ 3 ரனில் நின்று இருக்கு. So at the end of 5 overs score is 48ங்க. இன்னும் 12 பால்ஸ்ல 22 ரன்ஸ் அடிக்கணும். இந்த மேட்சை அவங்க சைடுல கொண்டு வந்து கொடுத்தது மிஸ்டர் சூர்யா என்கின்ற சீக்கு. நட்சத்திர பவுலர், நட்சத்திர பேட்ஸ்மேனாக இருந்தவர் நட்சத்திர பவுலராக இந்த மேட்ச்சில் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சென்னை 96 வெஸ் வில்லு வாரியர்ஸ்க்கான மேட்ச்ன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் பீன் bowled பை சீக்கு அண்ட் புஜி. 2 பேரும் சேர்ந்து 12 பால்ல ஜஸ்ட் 5 ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ பிக் திங். அது இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு. Oh my God, yeah, it's a white ball. 12 balls 21 runs required. அதே மாதிரி நெயில் பைட்டிங்காக தான் போகுது. செமிஃபைனல்ஸ்னாலே அப்படித்தான் இருக்கும். Oh my God, that's a miss. That's a costly miss actually. 11 balls 21 runs required. மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு ஷஃபி. கிரிக்கெட் மேட்ச்னுடைய ஒரு ஸ்பெஷலே இதுதான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தோம்னா சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும் போல் 6 அடிச்சுட்டு வந்தாங்கன்ட்டு. ஆனால் இப்போ என்னடானா டோட்டலாக மேட்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2 ஓவரில். ஆஹா, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஈஸியான ஒரு ரன் அவுட்டுங்க. அது என்ன ஒரு த்ரோ, என்ன ஒரு கலெக்ட், ஒரே ஒரு தட்டு ஸ்டம்பில் ரன் அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. டீம் அந்த பவுண்டரிக்கு வெளியே மட்டும் கால் வச்சிருக்கீங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. ஜீவா நீங்களும் ஓகே. Oh my God, அடிச்சாருங்க. என்னங்க ஒரு அடி. மோகன் நவுந்துட்டார் பயந்து. அந்த மாதிரி த்ரோ, அது இந்த மாதிரி த்ரோ. தொடர்ந்து விக்கெட்டுகளை சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சென்னை 96 என்ன ஆக போறாங்கன்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு இந்த நாளினுடைய இறுதி போட்டியினுடைய வெற்றியாளரை வச்சு தான் இந்த ஃபைனல் யார் போக போறான்றதை டிசைட் பண்ண போறோம். யாராவது போயிட்டு அந்த டீம்கிட்ட காதில் இதுதான் உங்களுக்கான ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக இருக்கும், நாளைக்கு யார் ஃபைனலுக்கு போக போகிறதுன்னு டிசைட் பண்ணுறதே இந்த நாள் தான் அப்படின்னு யாரா சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னைக்கு யார் ஃபைனல்ஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஃபைனல்ஸு, அடுத்த வருஷம் ஃப்ரீ என்ட்ரி. Oh my God, that's a costly missing. அது பயங்கரமான காஸ்ட்லியான மிஸ். அது ஷார்ட் பால், வெற்றிக்கார பேட்ஸ்மேன் should be dispatched, but இல்லை. The game is swinging into Willow Warriors way. மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு ஷஃபி. that's a fantastic ஓவரை போட்டு கொடுத்திருக்காரு ஷஃபி. செமி ஃபைனல்ஸ்ல ஒரு பென் அல்டிமேட் ஓவரை இப்படி ஒரு ஓவர் டெலிவர் பண்ணி கொடுத்திருக்காரு ஷஃபி. ஒரு 49 ஸ்கோர் 49. ரொம்ப சிம்பிள் பண்ணலாம். 6 பால் 21 ரன் யார் பிரஷர் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் இப்ப இன்னும் டபுள் த டைம் அவர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. Oh my God, என்னது இது?
இந்த மிரட்டல் அடி படத்துல வர மாதிரி ஃபுல் பவரை இறக்குறாங்க போல இவங்க. டோட்டலா மேட்சை சேஞ்ச் பண்ணி விட்டாங்களேயா. ப்ரோ பேட்ஸ்மேன் பேர் தெரியுமா ப்ரோ? சீக்கு ப்ரோ. ஏய் பிரசாந்த் ராவ் பேரு. பிரசாந்த் 5 பாலுக்கு 21 ரன்னா. எவ்வளோ அடிக்கணும்? 5 balls 21 runs. ஓ லாஸ்ட் ஓவர் மீட்னா ஒரு ரன் ஆச்சு. அடிச்சாருங்க. பீஸா கையில இருந்து ஒரு ஸ்லைஸ் கிடைச்சிருச்சு. இது கொஞ்சம் ஒரு ஓவருக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அவங்க டீமுக்கு. இன்னும் 4 பாலுக்கு 15 ரன்னா. தப்பா சொல்றீங்க ப்ரோ. 21 15 தானா? 4 balls-க்கு 15 runs. ஓ ஃபர்ஸ்ட் பால் கரெக்ட் பாலா? மிரட்டல் அடியா? இந்தியா டீம் மாதிரி கடைசியா போய் ஜெயிப்பாங்களோ? Oh my god! Oh my god! Oh my god! That's a swing and a big miss from the batsman Pizza என்கின்ற பிரசாந்த். கீப்பர் பத்தி சொல்லியே அவனுங்க ஒரு சட்டைனா ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா நேராக போய் அந்த கேட்டை தொட்டுட்டு வந்திருக்கோம். நம்ம சின்ன வயசுல விளையாடுவோமே, வாங்க அதை போய் தொட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி. இங்க ஒருத்த கடந்து அலையிறான். Oh my god, that's a 1G கொடுத்துட்டாங்க. வேற லெவல் கேமுங்க அது. ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 43 ரன்னு. ஒண்ணுமே இல்லாம இருந்த ஸ்கோரை சீக்கு ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஓவர் டெலிவர் பண்ணி 1 ரன்